வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மாஸ்க் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல கவினோ ஆண்ட்ரியாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து பெருசா வரவேற்பை பெறலங்க. சாதாரணமா இந்த படம் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம தான் இருந்தது. ஆனா உண்மையிலேயே படம் சூப்பரா இருந்தது. ஜி5ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாய்ஸ் ஓவரா சில சீன் வரும். அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். மத்தபடி ஓவராலா ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ராபரி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எம்ஆர் ராதா மாஸ்க போட்ட மாதிரி தான் இந்த கும்பல் ராபரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கும்பல்ல ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எந்த இடத்துல இந்த ராபரிய பண்றாங்க அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரு பூமி அப்படின்றது, இவரோட பேரு வேலு அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே இந்த கொள்ளடிக்கிற சம்பவத்தினால சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப டைட்டில போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வேலு பாத்தீங்களா, இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு இப்பதான் தெரிய வருது. டிடெக்டிவ் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டாரு. உதாரணத்துக்கு டிடெக்டிவ் வேலையை மட்டும் பண்ணா காசு சம்பாதிக்க முடியாதுன்னு மிரட்டல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஸ்பை பண்ண சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபை ஸ்பை பண்ணுவாரு. ஹஸ்பண்ட் கிட்டயும் பேரம் பேசுவாரு, ஒய்ஃப் கிட்டயும் பேரம் பேசுவாரு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் மாட்டி விட கூடாதுன்னா கொஞ்சம் அதிகமா காசு தாங்க, நான் இந்த வீடியோலாம் உங்ககிட்டயே தந்துடுறேன்ற மாதிரி அஃபேர்ல இருக்க ஒய்ஃப் கிட்ட பேரம் பேசுறாரு. இந்த மாதிரி தான் எல்லா கேஸ்லயும் சரி, ஒருத்தங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா எந்த சைடுல காசு அதிகமா கிடைக்குதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலையை முடிச்சிருவாரு. சோ இந்த மாதிரி தான் நிறைய காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சின்ன சின்ன ஹெல்ப் வேணும்னா அவர் மூலியமாவும் இவர் வாங்கிப்பாருன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி ஹீரோ வருவார்னு தெரிய வருது. இப்ப நைட் நேரம் அந்த ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு இந்திக்கார பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட பேரு ரதி அப்படின்றது. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்களையே எட்டி எட்டிலாம் இவர் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலுவை பத்தி காமிச்சிட்டாங்கல்ல, ரெண்டாவதா பூமியை பத்தி காமிக்கிறாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன பசங்களை பாத்துக்கிற மாதிரி ஆர்கனைசேஷன் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து செக்ஷுவலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு தர மாதிரி ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பாடலாம் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லவங்க மாதிரி தெரியுது இல்ல, ஆனா இவங்க அவ்வளவு நல்லவங்கலாம் கிடையாது. இல்லீகலா நிறைய விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அசிஸ்டண்டா பேட்டரின்ற ஒரு நபர் இருக்காரு. இதை தாண்டியும் 2-3 அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பொலிட்டீஷியனுக்குலாம் காசை மாத்திர வேலை எல்லாம் பண்ணி தருவாங்க. இதை தாண்டி வேற ஏதாவது வேலைனாலும் பண்ணி தருவாங்க. அது என்ன வேலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இடம் ரிலேட்டடா ஒருத்தர் கூட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபருக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கலெக்ட் பண்ணி தா, அது மூலியமா தான் அவரை மிரட்டணும், எங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பேமெண்ட் இவ்வளவு ஆகும்ன்ற மாதிரி ஹீரோவும் ஸ்ட்ரிக்ட்டா பேசிடுறாரு. பேமெண்ட் பிரச்சனை இல்ல, தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி பூமியை இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த நபருக்கு எதிராக இவர் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அதுல ஹேக்கிங் தெரிஞ்ச பையன்லாம் இருப்பான். சோ அந்த நபருக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இல்லீகலா நிறைய மிருகங்கள்லாம் வச்சிருக்கிறது தெரியுது. அதாவது அவருக்கு மிருகம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நிறைய லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும். வீட்டுல எல்லாம் வச்சுக்க முடியாது, ஒரு ஜூ மாதிரி அமைச்சுதான் வச்சுக்க முடியும். ஆனா இந்த நபர் இருக்கார்ல, இவரோட இடத்துல அந்த மிருகத்தெல்லாம் சீக்கிரட்டா வச்சிருப்பாரு. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துருது இல்ல, இத பூமியோட ஆளுங்களுக்கு பாஸ் பண்ணிடுறாரு. இது போதும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இந்த எவிடன்ஸ் மூலியமா பூமி செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சிடறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட வேலை சுத்தமா இருக்குல்ல, வேற எதுலயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு இந்திக்கார பொண்ணை பார்த்தாரு பாத்தீங்களா, அவங்க அடிக்கடி இந்த இடத்துல சாப்பிடுறதுக்காக வராங்க. இவரும் வச்ச கண்ணு வாங்காம அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கும் போது இவரும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல எப்பவுமே ஆஃபர் கிடைக்கும், 80% ஆஃபர் தரேன்ற மாதிரி கார்டெல்லாம் தந்து வருது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவரோட போன்ல மெசேஜ் வருது. அவங்க கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருதுன்னு இவருக்கு தெரிய வருது. அவங்க இருக்காங்கல்ல, நீங்க ஆஃபர் தருவேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றேன், வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இவரும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபுட்டை தராரு. இவங்க பேரை சொல்லாம இருந்திருப்பாங்க, இப்ப பேரை சொல்றாங்க. இவரும் பதிலுக்கு இவரோட பேரை சொல்லிட்டாரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி நிறைய லொகேஷனுக்குலாம் இவரை கூட்டு போக சொல்றாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சேர்ந்து ரீல்ஸ்ல வர மாட்டாங்க, நீங்க எடுங்கன்ற மாதிரி எடுக்க வச்சிட்டு இருப்பாங்க. அடிக்கடி இவரும் எங்கேயாவது வெளியே போலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
என்ன கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு போலான்னு சொன்னா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒரு நாள் இவங்களே வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ரெண்டு பேருமே பாண்டிச்சேரிக்கு போலான்னு முடிவு எடுத்து இவங்க ரெண்டு பேருமே கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு போன் கால் வருது. போன் காலை பார்த்தோன்னா இவருமே காரை நிறுத்தி கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் இருக்கார்ல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிட்டோம், எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, நான் ஒன்னதான் ட்ரூவா லவ் பண்றேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கவங்க, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேட்கிறாரு. ஆமா, என் ரீல்ஸ்ல ஒருத்தர் வராருல, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது உன்னோட அப்பா இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்பா இல்ல, என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போச்சுடா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால பிளானையே கேன்சல் பண்ணிட்டு இவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபர்தரா இதை எப்படி கொண்டு போறதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரியல. நம்ம முதல்ல பேசி பழகலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுக்கலாம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு பிரிஞ்சிடுறாங்க. பூமின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டோர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர்ல பொருள் வாங்குறதுக்காக தான் ஹீரோவும் பொண்ணும் வந்திருக்காங்க. இப்ப பேட்டரி இருக்காருல, ஹீரோவை பார்த்து சாதாரணமா பேசுறாரு. ஹீரோவோட பொண்ணுகிட்டயும் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்கிட்ட பேசுறதுல ஹீரோக்கு விருப்பம் இல்ல. அதுவும் பொண்ணை வச்சுட்டு பேசுறதுல விருப்பம் கிடையாது. இவருமே பொண்ணை தாத்தா வீட்டுல விடுறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒய்ஃப் வீட்டுல விடுறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்காரு. மாமனார் இருக்காருல, நீங்களும் மதியம் பேசி சேரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவ கூட திரும்பி சேர்ற ஐடியாலேயே நான் இல்ல, அதனால இதை பத்தி என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இந்த மாமாவை பொறுத்த வரைக்கும் லேத் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மறுநாள் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ஆளுங்களை கூட்டு வந்துடுறாரு. ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் தருவாங்க, ஷூட்டிங்க்கு இந்த இடத்த தாங்கன்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, என்னால தர முடியாது மாப்ள, இங்க வேலைலாம் நடக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக தான் ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்தேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ மாமா கிட்ட ஓரளவுக்கு பேசுவாரு, மத்தபடி ஒய்ஃப் கிட்ட சுத்தமா பேச மாட்டாரு போல. ஒய்ஃப் யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு பூமியை காட்டுறாங்க. பூமி கிட்ட ஒரு அப்பா வந்து பொண்ணை வித்துட்டு போறாரு. குடும்ப கஷ்டமா இருக்கும், அதனால காசுக்காக பொண்ணை வித்துட்டு போறாரு. இவங்க இதுக்கு காசெல்லாம் கொடுத்து பொண்ணை வாங்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்பதான் இவங்க என்ன வேலை பண்றாங்கன்றது நமக்கு தெரிய வருது. பொண்ணுங்களை சின்ன வயசுல இருந்தே தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்படி இருக்கலாம், நீங்க விருப்பப்பட்ட மாதிரிலாம் இருக்கலாம்ன்ற மாதிரி தப்பான வேலைக்கு இந்த பொண்ணுங்களை தள்ளிடுவாங்க. பொலிட்டீஷியன் கூட நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும்னு அந்த பொண்ணுங்களுக்கு காசு தருவாங்க. அதே மாதிரி அந்த பொலிட்டீஷியனுக்கு எதிரான வீடியோவை இவங்க மறைமுகமா எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பல பொலிட்டீஷியன் வீடியோ இவங்க கிட்ட இருக்கு போல. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, வந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துடுறது, அதுல அடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. இதுல பூமி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம், ஆனா தப்பா டீல் பண்ண எனக்கு பிடிக்காதுன்னு வார்னிங் கொடுத்து தானே அனுப்புனேன், அந்த வார்னிங்கை மீறியும் காயப்படுத்தி இருக்கனா உன்னை சும்மா விடுவனான்ற மாதிரி விரலை வெட்டிடுறாங்க. இவருமே மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மணிவண்ணன் அப்படின்ற ஒரு மினிஸ்டரை காட்டுறாங்க. இவர் எப்படியாவது சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் காசெல்லாம் நிறைய இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த வேலையை நீ தான் பண்ணணும் பூமி, கரெக்டா பண்ணிடு, நீ கேட்கிற எல்லாத்தையும் பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன், நான் ஒன்னு கேட்டேன்ல அதை மட்டும் எனக்கு கரெக்டா பண்ணி தந்துருங்கன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. உனக்கான புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி தரேன், நீ இந்த வேலையை மட்டும் முடியுன்ற மாதிரி இந்த மணிவண்ணனும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வராரு. ஆக்சுவலா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் ஓனருக்கு காசு தந்திருப்பாரு, அவர் திரும்பி தராம இழுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுல 50% ஷேரை நீங்க வாங்கிக்கோங்க, அந்த ஹோட்டல்ல நீங்களும் பங்குதாரரா மாறிக்கோங்கன்ற மாதிரி பூமியோட அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. அந்த மினிஸ்டர் சொன்ன மாதிரியே புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிருக்காரு. ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வீசாவெல்லாம் ரெடி பண்ணி தந்திருக்காரு. இதை பாக்குற இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லாமே கை கூட போகுது அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மலையில எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடன் கொடுத்தவர் இருக்கார்ல, அந்த ஓனர் கிட்ட காசை வாங்குறதுக்காக வராரு. ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வருவார்னு சொன்னல, அந்த ஹோட்டல்ல தான் காசு கொடுத்திருப்பாரு போல. இப்ப ஓனர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு 50% ஷேரை தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த கடன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த கடன் கொடுத்தவரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. நீ எதுக்குப்பா காசு கொடுத்தன்னு ஓனர் கேட்கிறாரு. ஏன்னா நான் பார்ட்னர்ஷிப் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இப்ப நான் காசு தந்திருக்கேன்ல, மீதி காசையும் நான் சீக்கிரமா செட்டில் பண்றேன், நம்ம ரெண்டு பேர் பார்ட்னர் ஆயிரலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரதி கால் பண்ணி பேசுறாங்க. என் ஹஸ்பண்ட்
திடீர்னு 4 மணி நேரத்துல ஊரை விட்டு போக போறோம்னு சொல்லியிருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல, நீ வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி கடைசியா அவங்க கூட ஒன்னா இருந்துடலான்ற மாதிரி இவரும் வேகமா கிஸ் பண்றதுக்காக வராரு. காண்டம் வேணும் போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகே சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அண்ணா க்ளோஸ் பண்ணிடாதண்ணே, ஒரு சின்ன எமர்ஜென்சின்னு அப்படின்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப உள்ள நுழையும் போதுதான் அந்த மாலை ஏற்கனவே ஆளுங்க ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் சொல்லதான்ப்பா செஞ்சேன், நீ தான் வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவையும் பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. எம்ஆர் ராதா மாஸ்க் போட்ட மாதிரி தான் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. எல்லாரும் போனையும் புடிங்கி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் என்ன பண்றாருன்னா போனை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. அவங்களுமே அதை கவனிக்கல. ஹீரோ போனை கொண்டு வரல போல அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, நான் காண்டம் வாங்குறதுக்காக தான் வந்தேன், என்ன மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படிலாம் விட முடியாது, மூடிட்டு உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது பூமியோட மாலா தான் இருக்கும். இந்த இடத்துல நிறைய காசெல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது தெரிஞ்ச இந்த கும்மல் தான் தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப கும்மலு காசெல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப கும்மல் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க எந்த பொருள்னாலும் நீங்க திருடிக்கோங்க, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நாங்க டோட்டலா கட் பண்ணிருக்கோம், நீங்க எது எடுத்தாலும் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மக்கள் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் அள்ளிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா அள்ளிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் காண்டம் எங்க இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அது அந்த கேங்ல இருக்க ஒருத்தரே பாக்குறாரு. உன் சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, காண்டம் தானே தேடிட்டு இருக்க, அங்க இருக்கு பாருன்ற மாதிரி இடத்தை காட்டுறாரு. ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வாங்கிட்டேன் உடனே ஆரம்பிப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. என் ஹஸ்பண்ட் தான் சீக்கிரமா வந்துட்டாரு போல, நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை திறக்கிறதுக்காக போறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பாரு. நம்ம சீக்கிரமா கிளம்பணும், ரெடி ஆகு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரை அனுப்பிட்டு இவங்களுமே ஹீரோ அனுப்பலான்றதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ சைலண்டா போகிறதுக்கு பாக்குறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஹஸ்பண்ட் கொண்டு வந்த பேக பாக்குறாரு. அதுல எம்ஆர் ராதா மாஸ்க் இருக்கு. அப்ப அந்த கொள்ளக்கார கும்பல்ல இவனும் ஒருத்தன் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் இவரை பார்த்துடுறாரு. இவன் இப்பதானே காண்டம் வாங்கிட்டு போனா, அப்ப நம்ம ஒய்ஃப் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு தான் காண்டம் வாங்கியிருக்கான்றது அவருக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ இதுதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் மேல கோவப்பட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, சட்டுன்னு ஒரு கன் எடுத்து ஒய்ஃபை ஷூட் பண்ணிடுறாரு. யோ சைக்கோ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அடுத்ததா ஹீரோவையும் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோ தப்பிக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அவர் ஷூட் பண்றதுக்காக ஓடி வரும்போது பிளட்ல வலிக்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவர் அசைவே இல்லாம இருக்காருல, என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இவர்கிட்ட ஒரு ஷேர் இருக்கு போல, அதுவே நிறைய காசா இருக்கும், அதை எடுத்துக்கலாம்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப பூமி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாம் கை கூடி வருதுன்னு நினைக்கும் போது இப்படி ஆயிருச்சு, இப்ப காசை எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இந்த காசை எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த மாஸ்கையும் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சைடு அவங்க இருக்காங்கல்ல, யார் இதை பண்ணான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. என்ன மச்சான் சொல்றேன்ற மாதிரி அவரும் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பேட்டரி கிட்ட இருந்து கால் வருது. அதாவது பூமி பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி கால் வருது. இவரும் பூமியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப பூமி இருக்காங்கல்ல, 440 கோடியை தூக்கிட்டாங்க, நீ தான் கண்டுபிடிச்சு தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய அமௌண்டா இருக்கு, எனக்கும் ஷேர் பெருசா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. நீ கேட்கிற அளவுக்குலாம் காசு தர முடியாது, 1 கோடி ரூபாய் தான் தருவோன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா அது எனக்கு தான் வரும், ஏன்னா உங்களுக்கு வேற ஆள் கிடைக்க வாய்ப்பு இல்ல, திரும்பி என்கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டா உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர்கிட்ட இருக்க அமௌண்ட் தெரிஞ்சா இவர் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் கவனமா தான் இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பூமி கிட்ட ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரி ஆளுங்க மூலியமா இவர் விசாரிச்சிட்டு இருக்காரு. ஆளுங்களுமே அவங்க சிஸ்டத்துக்குள்ளலாம் நுழையலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நுழையும் போதுதான் நிறைய மினிஸ்டரோட அந்தரங்க வீடியோ வச்சிருக்கிறது தெரிய வருது. இந்த வீடியோவை இப்ப யூஸ் பண்ண வேணாம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு ரைட்டரை பத்தி தெரிய வருது. அந்த ரைட்டர் அவங்களுக்கு எதிராக ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுக்காக அவரை ஜெயிலுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. மணிவண்ணன் சொல்லி தான் ஜெயில போட்டிருப்பாங்க. என்ன புக்கு தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட பேசுறாரு. இவரும் அந்த புக்ல இருக்க ஸ்டோரி என்னன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மணிவண்ணன் ஜெயில இருக்க பொண்ணுங்களுக்கு பரிசு தரதுக்காக வந்திருப்பாரு. அந்த இடத்துல கைதியா தான் இந்த பூமி இருப்பாங்க. திடீர்னு ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த மணிவண்ணனை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப பூமி தான் உள்ள பூந்து அவரை காப்பாத்தவே செஞ்சிருப்பாங்க. பூமி நல்லவங்க நினைச்சா அதுதான் கிடையாது, அட்டாக் பண்ண சொன்னதே பூமியா தான் இருப்பாங்க. நீ அட்டாக் பண்ணு, நான் காப்பாத்துற மாதிரி காப்பாத்துவேன்ற மாதிரி பூமி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு லேடி அட்டாக் பண்ணும்போது பூமி காப்பாத்திருப்பாங்க. அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க
வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. தலைவரே என்ன மட்டும் வெளியேடுங்க, கூடியே வச்சுக்கோங்க, உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்ற மாதிரிலாம் அவருக்கு ஐஸ் வச்சிருப்பாங்க. இதனால அந்த மணிவண்ணன் சப்போர்ட் பண்ணி தான் வெளியே கொண்டு வர வச்சிருப்பாரு. இத பத்தி இந்த ரைட்டர் எழுதிட்டார்ல, அதனால தான் புக்கியே பேன் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, இப்ப பூமி யாருன்றத பத்தி எல்லாம் சொல்றாரு. பூமியே இதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கான ஷேர் கொஞ்சம் அதிகமா தந்தீங்கன்னா இந்த வேலையை உங்களுக்காக பண்றேன். இந்த வேலையை ஒழுங்கா பண்ணலனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால 40 கோடி டீலுக்கு ஓகே சொல்லுங்க, நான் நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்கிறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மாமனார் இருக்கார்ல, பொண்ணு டியூஷனுக்கு வரலன்னு சொல்றாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல மாப்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஐயோ பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இவர் பதட்டமா தேடிட்டு இருக்கும் போது பூமி கால் பண்றாங்க. உன் பொண்ணு என் இடத்துல தான் இருக்கான்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. இவருமே பயந்து பதறி அடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்கிட்டயே சவால் விடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, நான் சொல்றதை நீ செய்யணும், அப்படி செய்யறதுக்கு உனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அந்த காசை தான் தருவேன், புரிஞ்சதா? அப்படி ஏதாவது ஏடாகுடம் பண்ண அடுத்த வாட்டி பொண்ணை தூக்கி என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுக்குறாங்க. இவங்க சாதாரண ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ வேற ஒரு வேலை பண்ணிடுறாரு. அதாவது அவங்க நிறைய மினிஸ்டரோட வீடியோவை வச்சிருந்தாங்கல்ல, அந்த வீடியோல சிலதை பரவ விடுறாரு. இதனால மினிஸ்டருங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த மணிவண்ணன் ஒரு பார்ட்டி நடத்தி இருப்பாரு. அந்த பார்ட்டியில தான் மினிஸ்டர் பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்திருப்பாங்க. அந்த வீடியோல சிலது தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி மணிவண்ணன் கிட்ட சொல்றாங்க. மணிவண்ணனும் பூமியை போட்டு திட்டுறாரு. அப்ப எங்களுக்கே தெரியாம வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்க, இப்ப அந்த வீடியோவை வேற எவனோ லீக் பண்ணிருக்கான். எவன் லீக் பண்ணான்றதுலாம் எனக்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் வீடியோ லீக் ஆக கூடாது. அதே மாதிரி உன்கிட்ட தந்தம் பத்தியா அந்த காசை சீக்கிரமா தரணும், அப்படி தரலன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காசு சீக்கிரமா உங்ககிட்ட வந்துரும்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோவோட பொண்ணு பர்த்டேவா இருக்கும். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா வைஃப் கிட்ட பேச மாட்டாரு. மாமனார் இருக்கார்ல, கொஞ்சமாவது பேசுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரிலாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ஹீரோ சுத்தமா வைஃப் கூட சேர்ற ஐடியாலேயே இல்ல. பொண்ணு எங்கன்னு தெரியல, கீழே போயிருக்கா போலன்னு செக் பண்றதுக்காக கீழே வராரு. அந்த இடத்துல பார்த்தா பூமி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. என்னப்பா இந்த இடத்துக்கு அந்த மினிஸ்டர் என்ன திட்டுவாரு, இதுக்கப்புறம் உன்னை எதுவுமே நான் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? அந்த மினிஸ்டரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வீடியோவை ரிலீஸ் பண்ணதோ நீதான்றது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் யோசிக்காத. அந்த காசை சீக்கிரமா கொண்டு வந்து என்கிட்ட தா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. கொள்ளையடிச்சதுல ஒருத்தரை மட்டும் காமிச்சாங்கல்ல, இப்ப ரெண்டாவது நபரை காட்டுறாங்க. இவர் பேரை நம்ம குருன்னு வச்சுப்போம். குருவும் வைஃப் கிட்ட காசெல்லாம் காட்டுறாரு. கொஞ்ச நாள் இந்த காசெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பார்க்க மட்டும் செஞ்சுக்கோன்ற மாதிரி வைஃப் கிட்ட சொல்லிட்டாரு. வைஃப் இப்ப ஒரு நகை விளம்பரத்தை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வாங்கணும்ன்ற மாதிரி ஆசை வந்துருது. ஹஸ்பண்டுக்கு தெரியாம காசை கொண்டு போய் நம்ம வாங்கினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு தெரியாம நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு வந்து நகை வாங்குறாங்க. இந்த காசு வெளியே வந்ததுன்னா அந்த கேங்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் வைஃபுக்கு தெரியாதுல்ல, இவங்க பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வாங்குற நகை எல்லாத்தையும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த காசெல்லாம் தூக்குனது யாருன்றதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இதுக்கு நடுவுல இந்த கடைக்கார ஓனருக்கு பிரச்சனை வருது. இவர் அப்பப்ப அந்த ஓனர் கிட்ட காசெல்லாம் தந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாஸ்க் மூலியமா நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி மாஸ்கை எங்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு விசாரிக்கிறாரு. இங்கெல்லாம் இந்த மாதிரி மாஸ்கை பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி நிறைய கடையில சொல்லிடுறாங்க. இவர் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கும் போது யார் அந்த மாஸ்கை ரெடி பண்ணாங்கன்றதையே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ரெடி பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பையன் தான் வந்து வாங்கிட்டு போனா, அவன் பேரு ரவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ரவியை அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரவி கிட்ட இவர் சாதாரணமா பேச்சு கொடுக்குறாரு. அந்த பையன் நல்லா கிரிக்கெட் விளையாடுவான், உனக்கு ஒரு சாம்பியன்ஷிப்ல சேர்த்து விடுறதுக்கான வேலையை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசினவரு தோல் மேல கைய போட்ட மாதிரி அந்த மாஸ்கை யார்கிட்ட போய் தந்தன்னு கேக்குறாரு. இவன் சுதாரிச்சுட்டு என்ன பண்றான்னா ஹீரோ கூட சண்டை போடுறான். இவன் மட்டும் இல்ல, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோவும் எப்படியாவது இவனுங்களை பிடிச்சி உண்மையை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல கூட்டத்தை சேர வச்சிடுறாங்க, தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோவும் தப்பிச்சு போனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஆக்சுவலா ஒரு லேடி செலவு பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த லேடியோட தம்பியா தான் ஓடி போனா அந்த ரவி இருப்பான். இப்ப அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான், அதே மாதிரி மாமா கிட்ட பேசிட்டு இருக்கான். மாமா கிட்ட நேத்து நைட்டு நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். மாமாவும் இங்க இருந்து உடனே கிளம்பணும், ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப மாமா கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் ஒய்ஃப் நகையெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த காசை எடுக்காதன்னு எவ்வளவு சொன்ன, எதுக்கு காசை எடுத்த, அந்த காசுனாலதான் எவனோ நெருங்கி இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப வேற 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களும் இந்த சம்பந்தப்பட்டவங்க போல. இப்ப இவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவங்க 3 பேரையும் அமுக்கி பிடிச்சிடுறாரு. அந்த கடையில மொத்தமா 10-15 பேர் வந்திருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு 4 பேர் தானே மாட்டிருக்காங்க, மீதி ஆளுங்க யாரு, அந்த காசெல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. உயிரே போனாலும் சரி நாங்க சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மணிவண்ணனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு.
அந்த மணிவண்ணன் நிறைய ஸ்கேம்லாம் பண்ணிருப்பாரு. எந்த ஸ்கேம்ல ஏமாந்தவங்க நீங்கன்னு ஒவ்வொரு ஸ்கேமை பத்தியா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பில்டிங் கட்டித்தர ஸ்கேமை பத்தி சொல்லும் போது இவங்களோட ஃபேஸ் மாறுது. அதை வச்சு அந்த ஸ்கேம்ல ஏமாந்தவங்க தான் இவங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த ஸ்கேம்ல தான் ஏமாந்திருக்கீங்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்களுமே எப்படி ஏமாந்தாங்கன்ற பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஒரு ஏரியால ஏற்கனவே நிறைய வீடுகள்லாம் இருக்கும். அப்போ ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நாங்க இந்த வீடெல்லாம் இடிச்சு புதுசா உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி தருவோம், அதுக்கு நீங்க கம்மி காசு தந்தாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பரவாயில்லையப்பா, பெருசா கட்டி தரேன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் கூட சேர்ந்து தான் செயல்பட்டு இருக்காங்க, நம்ம கட்டி தரதுக்கு காசை தரலான்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே காசெல்லாம் அந்த இடத்துக்கு தந்துடுறாங்க. ஆனா அவனுங்க கொஞ்ச நாள் நல்லா அந்த விஷயத்தை பண்ற மாதிரி பாவலா பண்றாங்க. ஆனா கொஞ்சம் காசு சேர்ந்தோன்னா ஏமாத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் சட்ட ரீதியா போராடி காசை வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா சட்ட ரீதியா எதுவுமே இவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி அந்த இடத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துருது. இவங்க வீடே இவங்களோட கையை விட்டு போயிருது. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. இதுல மணிவண்ணன் தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த மணிவண்ணனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல சட்ட ரீதியா ஏதாவது பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா கேஸ் பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு, நீதியே இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த கஷ்டத்தினாலேயே இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வயசு பசங்க சம்பந்தப்பட்டவன நம்ம வேற எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மணிவண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கான். சிஎம் ஆகிற நிலைமைக்கு போறதுக்கு அவன் பார்த்துட்டு இருக்கான். எப்படியாவது அவன் காசை தூக்கணும், அதுதான் நம்ம தர அடியா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ இருக்கார்ல, இவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதா யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு வேண்டிய சிலரே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால ஹீரோ இருக்கார்ல, இவங்களை விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன இவன் பாட்டுக்கு விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த 4 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க 4 பேருமே மத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தரோட ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேரை மட்டும் இவர் பூமி கிட்ட கொண்டு வந்து தராரு. அதுல ஒருத்தனை மட்டும் பிடிச்சேன், அவனும் இறந்து போயிட்டான். அப்படி பிடிச்சவங்க கிட்ட தான் இந்த காசு இருந்தது, மத்த காசை எடுக்க முடியுமா தெரியல, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் உண்மையதான் சொல்றானா இல்ல மறைக்கிறானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே அப்ப அந்த மீதி காசை நீ வாங்க போறது இல்லையான்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. இல்லடா, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு, விட்டுலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஹோட்டலுக்காக ஒருத்தர் கிட்ட காசை தருவாரு பாத்தீங்களா, அவரு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா, அவர் ஓனர் கிட்ட காசை தானே கேட்கும் போது ஓனர் கிட்ட காசு இல்ல. ஓனர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹீரோவோட காசை நம்மளே எடுத்து தரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட காசை எடுத்து தந்திருப்பாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ தனியா எடுத்து வச்சிருந்தாருல, அந்த காசை எடுத்து தந்திருப்பாரு. அந்த காசு பூமியோட காசு இல்ல, அந்த பூமியோட காசுன்றது பேட்டரிக்கு தெரிய வந்துருது. ஏன்னா இவர் பேட்டரிக்கு தரலாம்னு நினைக்கும் போது பேட்டரிக்கு இந்த காசு எப்படி வாங்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. சோ ஹீரோ கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, ஹீரோ தான் அந்த காசை எடுத்து வச்சிருக்கான்றது தெரிஞ்சிருது. அட பாவமே, மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்னு அந்த கடன் கொடுத்தவர் சொல்றாரு. ஹீரோ தப்பிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள பேட்டரி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. ஆக்சுவலா பேட்டரியோட அப்பாவை கொலை பண்ணதே பூமியா தான் இருப்பாங்க. இந்த உண்மையை சொல்லி தப்பிச்சிடலான்ற மாதிரி ஹீரோ பிளான் பண்றாரு. உன்னோட அப்பாவை கொன்னது யார் தெரியுமா, அந்த பூமி தான், அதனால பூமி சொல்றதை கேட்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. அதுக்கு இந்த பேட்டரி இருக்கார்ல, கொன்னது பூமின்னு தானே உனக்கு தெரியும், கொல்ல சொன்னதே நான் தான், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பூமி இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப பூமி இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, என்ன எதுனாலும் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், இவனை எதுக்காக ஷூட் பண்ணோம், நீ கிளம்புடா அப்படின்ற மாதிரி பேட்டரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டும் தயங்கிக்கிட்டே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டு கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் பூமி எதிர வந்துட்டு இருக்காங்க. அப்படி எதிர வந்துட்டு இருக்க பூமி இருக்காங்கல்ல, வேணும்ட்டே அந்த ஃப்ரெண்டை ஷூட் பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்டும் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இதை பாக்குற ஹீரோ இருக்காருல, ஃப்ரெண்டை பாக்கணும்ன்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காருல, இவரை என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அப்ப மத்த ஆளுங்க சேர்ந்த மாதிரி ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த காசு யார்கிட்ட இருக்குன்றத ஒழுங்கா சொல்லு, நீ காசு இருக்கிற இடத்த சொன்னாலே உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு நான் அலோவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. ஆட்டோல யாரு வருது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. பார்த்தா ஹீரோவோட மாமனார் தான் இந்த இடத்துக்கு வராரு. என் மாப்பிள்ளையே நீங்க எல்லாம் கூட்டு வந்ததை நான் பார்த்தேன், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என் மாப்பிள்ளை தப்பு பண்ணியிருந்தா விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உங்க மாப்பிள்ளை பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, 440 கோடியை தூக்கி இருக்காரு, எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காரு, எங்கன்னு சொல்லுங்க, விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதுக்கு இந்த மாமனார் இருக்கார்ல, என் மாப்பிள்ளை அந்த விஷயத்த பண்ணலங்க, நான் தான் அந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இந்த டீமை சேர்ந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க.
ஆக்சுவலா ஹீரோ அந்த கேங்ல 4 பேரை கண்டுபிடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த 4 பேரை தாண்டி நிறைய பேரையும் பார்த்திருப்பாரு. அதுல மாமனாரும் ஒருத்தர்ன்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு 10-15 பேர் சேர்ந்த மாதிரி தான் பழி வாங்குறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கான பிளான் எல்லாத்தையும் அந்த லேத் ஃபேக்டரியில வச்சு தான் இவங்க போடுவாங்க. இதனால தான் ஹீரோ ஷூட்டிங்காக அந்த லேத் ஃபேக்டரியை கேட்கும்போது மாமனார் அதெல்லாம் தரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல வச்சு நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க, வேண்டிய பொருள்லாம் ரெடி பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த மணிவண்ணன் எங்க போறான் வரான், பூமி எங்க போறாங்க வராங்க, இது எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கிறது மூலியமா தான் காசை எங்க வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அந்த காசை தூக்குறதுக்கு பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. பிளான் போட்டு மாமனார் தான் தூக்கி இருக்காருன்றது தெரிய வருது. நல்லா தான் பிளான போட்டு காசை தூக்கி இருக்கீங்க, ஒழுங்கா காசை தாங்க, அப்பதான் உங்க மருமகனை உயிரோட விடுவன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சேச்சா, உங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டு நானே என் மருமகனை காப்பாத்தி பண்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எது எங்க எல்லாரையும் சாவடிப்பியா? என்னடா எங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரிதா? முடிஞ்சா சாவடி பாப்போன்ற மாதிரிலாம் அந்த பேட்டரி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எங்க இருந்தோ புல்லட் வந்து பட்டு பட்டுன்னு எல்லாரையும் ஷூட் பண்ணுது. லாங்ல இருக்க இவரோட ஆளுங்க தான் ஷூட் பண்றாங்க. ஏற்கனவே ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த இடத்துல இவர் கன்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இவர் டீம்ல இருக்க ஒரு 15 பேரும் மொத்தமா கன்னுல ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பூமியோட ஆளுங்களால தப்பிக்க முடியல, ஒவ்வொருத்தரா இந்த இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த காசு மூலியமா மணிவண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் நினைச்சிருப்பான். அதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் போதும்ன்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க. இந்த டீமை சேர்ந்தவங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்கல்ல, அதுல அந்த பேட்டரியில இருந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிறது இந்த பூமி மட்டும்தான். உன்னை உயிரோட விடலாம் தான் யோசிச்சேன், ஆனா என் பேத்தியை கொல்லுவனு என்னோட மருமகன் கிட்ட பேசினல, அப்பயே உன் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டையும் ஹீரோவையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப ஹீரோவை கூட இருந்து இந்த மாமனார் தான் பாத்துக்கிறாரு. மாப்பிள்ள, அன்னைக்கு உங்க போனை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு போனை தராரு. ஹீரோ அன்னைக்கு மால்ல ஒளிச்சு வச்சாரு பாத்தீங்களா, அந்த போனை தான் எடுத்து தராரு. அன்னைக்கு மாஸ்க் போட்டு மாமனாரும் அந்த இடத்துல இருந்திருப்பாரு. ஹீரோ ரதின்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அது எல்லாத்த பத்தியும் இந்த மாமனாருக்கு தெரிய வந்துருது. இப்ப மணிவண்ணன் ஹீரோக்கு கால் பண்றாரு. நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட வீடியோ எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அந்த வீடியோ வச்சு மணிவண்ணனை மிரட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையா எல்லாருக்கும் வீடை நீ கட்டி தரணும், அப்படி இல்லன்னா உன் வீடியோ மட்டும் இல்ல உன் கட்சியை சேர்ந்த எல்லார் வீடியோவும் லீக் ஆயிடும்ன்ற மாதிரி மிரட்டுறாரு. இதனால மணிவண்ணன் எல்லாருக்குமே இடத்தை நான் கட்டி தர போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாரு. இப்ப பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வீடு கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மணிவண்ணன் இருக்காருல, வேலையை ஆரம்பிச்சிட்டம்பா, வீடியோவை டெலீட் பண்ணிருன்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்றாரு. அடித்தளம் தானே போட்டிருக்க, பில்டிங் முதல்ல உருவாகட்டும், அதுக்கப்புறம் வீடியோவை டெலீட் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.